கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 51:17. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆமேன். பாருங்களேன், ஆண்டவர் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போகும்போதும் நறுங்குண்டு போகும்போதும் அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு ரெடியாக இருக்கிறாரு, பிரியமுள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகளாம் அது. நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போகும்போதும் நறுங்குண்டு போகும்போதும் யாருமே நம்ம பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் கூட ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறாராம். அது ஒரு பலியாகவே பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒருவேளை உங்களுடைய இருதயம் நறுங்குண்டு போகிற பாதையில் நீங்கள் நடந்து வந்து உங்கள் இருதயம் இப்படிப்பட்ட கண்டிஷனில் இருக்குன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். மாறாக அதை பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்கள் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்கள் இருதயத்தை அப்படியே விடுகிறது அல்ல. அவர் உங்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றி அதை குணப்படுத்தி சொஸ்தப்படுத்துகிற பாதையில் உங்களை நடத்துவார். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் நடந்த பாதை உங்கள் இருதயத்தை நொறுங்குண்டு போக பண்ணியிருக்கலாம், நறுங்குண்டு போக பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட பாதையிலே நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டு வந்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நடக்க போகிற பாதை அவரிடத்துல உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது இப்படி நொறுங்குண்டு போன இருதயத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறதற்கு ரெடியாக இருக்கிறார். மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டங்களை நம்ம கூட இருக்கவங்களே சம்டைம்ஸ் என்ன செய்ய மாட்டாங்கன்னா புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இந்த இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் தேவனுக்கு ஏற்கும் பலிகளாக இந்த இருதயத்தை பார்க்கிறாராம். ஒரு பலியாக அவர் என்ன செய்கிறார்? உங்கள் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு உங்கள் இருதயத்தில் காயப்பட்டிருக்கிற நொறுங்குண்டு போயிருக்கிற யாராலையும் ஹீல் பண்ணவே முடியாத அப்படிப்பட்ட அந்த ஊண்டல்ல எல்லாத்தையுமே என்ன செய்வார்னா ஆண்டவர் ஹீல் பண்ணுவார். அப்படிப்பட்ட காயங்களை கர்த்தரே தொட்டு அவரே காயங்கட்டி அவரே உங்கள் இருதயத்தை ஆற்றி சொஸ்தப்படுத்தி குணமாக்கி நடத்துகிற ஒரு அருமையான பாதையையும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த பாதையை தான் தொடரணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை, இந்த பாதை உங்களுக்கு தொடராது. அவர் உங்கள் இருதயத்தை கையில் எடுத்து நீங்கள் உங்கள் இருதயத்தை எந்த நிலைமையில நீங்கள் இருந்தாலும் உங்கள் இருதயத்தை தான் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை தான் அவர் கேட்கவும் செய்கிறார். அதனால் உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அந்த இருதயம் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் அவர் உங்களை தேற்றி ஆற்றி சொஸ்தப்படுத்தி குணமாக்கி காயங்கட்டி நடத்துகிற ஒரு அருமையான ஒரு மனரமியமான பாதையை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களோடு அந்த பாதையில் பயணிக்க விரும்புகிறார். உங்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற பாதையில் கர்த்தர் உங்களோடு பயணிக்க விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே இந்த பாதைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதைக்கு ஒரு முடிவு உண்டு. அவர் உங்களை ஆற்றி தேற்றி காயங்கட்டி உங்களை சொஸ்தப்படுத்தி நடத்துகிற ஒரு பாதையும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பாதைகளுக்குள்ள நடத்தி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நறுங்குண்டு போயிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் கரத்தில் எடுத்து அந்த இருதயத்தை காயங்கட்டி ஆற்றி தேற்றி சொஸ்தப்படுத்தி குணப்படுத்தி நடத்துகிற பாதைகளுக்குள்ளாகவும் நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தி ஆசிர்வதிக்க போகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.